Hi dear students, welcome to YouTube's channel. Paramedical உடைய 19 degree courses க்கு pharmacy post bachelorate க்கு நம்மளுக்கு ஆன்லைன்ல application வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. application எப்படி fill பண்ணனும்ங்கற டெமோ வீடியோ வந்து நம்மளுடைய சேனல்ல வந்து நம்ம அப்லோட் பண்ணிருக்கோம். சோ என் கார்ட்லயே அட்டாச் பண்றேன். டெமோ வீடியோ பார்த்துட்டு நீங்க application form வந்து fill பண்ண ஆரம்பிங்க. அப்பதான் நீங்க எந்த எரரும் எந்த மிஸ்டேக்ஸ் இல்லாம application வந்து சப்மிட் பண்ண முடியும். சோ அப்படி நம்ம வந்து application ரிஜெக்ட் ஆகாம இருந்தா மட்டும் தான் நம்ம என்ன பண்ண முடியும்னா கவுன்சிலிங்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். சோ ரொம்ப நிதானமா நீங்க வந்து அப்ளிகேஷன் ஃபார்மை பார்த்து ஃபில் பண்ணுங்க. செகண்ட் திங் என்னன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கமெண்ட்ஸ்ல கேக்குறீங்க அப்ளிகேஷனை வந்து ஃபர்ஸ்ட் நான் ரெஜிஸ்டர் பண்ணி ஃபர்ஸ்ட் பேமெண்ட் பண்ணி நான் ஃபர்ஸ்ட் வந்து சர்டிபிகேட்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணி அப்ளிகேஷனை வந்து மெடிக்கல் செலக்ஷனுக்கு வந்து நான் சப்மிட் பண்ணிட்டேன் அப்படின்னா அவங்களுக்கு தான் சீட் வந்து ஃபர்ஸ்ட் கிடைக்குமா? அந்த பேசிஸ்ல தான் சீட்டை வந்து கால்குலேட் பண்ணுவாங்களா, கவுன்சிலிங்க்கு கூப்பிடுவாங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க. மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், அந்த மாதிரி கிடையாது. இந்த அப்ளிகேஷன் நம்பர் அப்படிங்கறத வச்சு நீங்க கேக்குறீங்க. யார் ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் சப்மிட் பண்றாங்களோ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றாங்களோ அந்த அடிப்படையில வந்து உங்களுக்கு கவுன்சிலிங்க்லாம் கூப்பிட மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் அந்த அடிப்படையில சீட்டு கிடைக்குங்கிற ப்ராசஸ் எல்லாம் கிடையாது. நம்மளுக்கு ஜூன் 21ஆம் தேதி வரைக்கும் நம்மளுக்கு டைம் கொடுத்திருக்காங்க. அதுக்குள்ள நம்ம அப்ளிகேஷன் ஃபார்மை சப்மிட் பண்ணா போதும். நல்ல எல்லா சர்டிபிகேட்ஸையும் அப்லோட் பண்ணி பேமெண்ட் யாருக்கெல்லாம் கேக்குதோ பேமெண்ட் பண்ணி நீங்க சப்மிட் பண்ணா போதும். எஸ்சி எஸ்டி இந்த கேட்டகரிக்கு உங்களுக்கு பேமெண்ட் ஆப்ஷன் இருக்காது. சோ அதனால நீங்க ஒரி பண்ண வேண்டிய அந்த பேமெண்ட் பேஜ் வரலன்னு சொல்லிட்டு நீங்க ஒரி பண்ணாதீங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்ல மோஸ்ட்லி வந்து மிஸ்டேக் விடுறது எதுல அப்படின்னு பாத்தீங்கன்னா EMIS நம்பர் வந்து உங்களுக்கு உங்களுடைய 12th சர்டிபிகேட்ல இருக்கும். அது எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கறத நான் வந்து டெமோ வீடியோல வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். அண்ட் உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிபிகேட் நம்பரையும் கரெக்டா இங்க வந்து நீங்க அப்லோட் பண்ணுங்க. அடுத்தது வந்து என்னன்னா நீங்க ஸ்பெஷல் ரிசர்வேஷன்ல இருக்கிறீங்க அப்படின்னா இங்க எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சர்டிபிகேட்ஸ் அப்லோட் பண்ணும்போது நீங்க உங்களுக்கு அப்லோட் பண்ண சொல்லி கேட்கும். சோ அதனால அதை கரெக்டா பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து என்ன மிஸ்டேக் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஸ்கூலோடைய ப்ராசஸ் 12th மார்க்ஸ் நீங்க என்டர் பண்ணணும். அது வந்து கரெக்டா நீங்க என்டர் பண்ணுங்க. ஏன்னா உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிபிகேட் அண்ட் 12th மார்க்ஸ் பேஸ் பண்ணி தான் இந்த கட் ஆஃப் பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. சோ அப்பனா இந்த மார்க் கரெக்டா இருக்கணும் நம்ம. சோ அதை நீங்க கரெக்டா என்டர் பண்ணிக்கோங்க. இல்லையா உங்களுடைய நேட்டிவ் வந்து முனிசிபாலிட்டியோ கார்பரேஷனா டவுன் பஞ்சாயத்தா அப்படிங்கறதையும் கரெக்டா கொடுத்துக்கோங்க. தென் இங்க ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்ல நீங்க எஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா சர்டிபிகேட் அப்லோட் பண்ணும்போது கேட்கும். உங்ககிட்ட கையில இப்ப வரைக்கும் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் வரல அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா நோ கொடுத்துருங்க. நோ கொடுத்துட்டு உங்களுக்கு வந்து நீங்க காலேஜ்ல கவுன்சிலிங் எல்லாம் முடிச்சு எந்த காலேஜ்ல உங்களுக்கு சீட் கிடைக்குமோ அப்ப வந்து நீங்க ஒரிஜினல் சர்டிபிகேட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போகணும் வெரிஃபிகேஷனுக்கு. சோ அந்த டைம் நீங்க வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் இருக்கு அப்படிங்கறத அந்த காலேஜ்ல எந்த காலேஜ்ல சீட் கிடைச்சிச்சோ அந்த காலேஜ்ல காமிச்சாலே அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிடுவாங்க. உங்களுடைய ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் கன்செஷனும் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் அட் லாஸ்ட் நிறைய பேர் கேக்குறது நேட்டிவ் சர்டிபிகேட் அப்லோட் பண்ணணுமா அதை அப்லோட் பண்ணணுமான்னு கேக்குறீங்க. சோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்க இந்த அப்லோட வந்து கரெக்டா பண்ணுங்க. 50 and 100 KBன்னு கேட்டிருக்குன்னா அதுக்கேத்த மாதிரி நீங்க பண்ணுங்க. சோ அப்லோட் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா நீங்க கிளிக் பண்ணி அப்லோட் அப்படின்னு இந்த போட்டோவை அட்டாச் பண்ணும்போது இந்த ப்ராசஸ் இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கும்போது 100% கம்ப்ளீட்டட் அப்படிங்கறத காமிக்கணும். சோ அப்பதான் நீங்க வந்து கரெக்டா அப்லோட் பண்ணிருக்கீங்கன்னு அர்த்தம். அப்படி இல்லைன்னா எரர்னு காமிக்கும். அதே மாதிரி இந்த சர்டிபிகேட்ஸ்லயும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சர்டிபிகேட்டும் அப்லோட் பண்ண உடனே பக்கத்துல கிளிக் ஹியர் டு see அப்படின்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணீங்கன்னா இங்க என்ன ஆயிரும் அப்படின்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆகி போகும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க கரெக்டான சர்டிபிகேட் தான் அப்லோட் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறது தெரியும். சோ அதை வச்சு நீங்க வந்து நம்ம சர்டிபிகேட்ஸ் வந்து அப்லோட் ஆயிருச்சா அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து இதுல வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே ஆஸ்டிக் சிம்பிள் அப்படிங்கிறது இது எல்லாமே நம்மளுக்கு மஸ்ட் மேனிட்டரின்னு அர்த்தம். சோ எதெல்லாம் காமிக்குதோ உங்க கையில இருக்கும்போது அதை வந்து நீங்க வந்து அப்லோட் பண்ணி கொடுத்துருங்க. உங்களுடைய நேட்டிவிட்டி சர்டிபிகேட் ரொம்ப ரேர் கேஸ் 21ஆம் தேதிக்குள்ள வாங்க பாருங்க. அப்படி இல்ல அப்படின்னா உங்களுடைய டிசியோ அல்லது ஆதார் கார்டையோ இன்சர்ட் பண்ணுங்க. அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா பேரண்டோடைய உங்க கம்யூனிட்டி சர்டிபிகேட் கேட்டிருக்காங்க. கம்யூனிட்டி சர்டிபிகேட் இருந்தா நீங்க அப்லோட் பண்ணுங்க. கம்யூனிட்டி சர்டிபிகேட் இல்ல உங்க பேரண்ட் அப்படின்னா டிசி இருக்கும் இல்லையா, டிசியை வந்து அப்லோட் பண்ணுங்க. இல்ல என்னுடைய பேரண்ட் வந்து படிக்கவே இல்ல அப்படின்னு இருந்தீங்கன்னா அவங்களுடைய ஆதார் கார்டை வந்து அப்லோட் பண்ணுங்க. அம்மாவுடையதோ அல்லது அப்பாவுடையதோ யாராவது ஒருத்தவங்களுடையதை நீங்க அப்லோட் பண்ணா போதும். நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ரிவியூ பேஜ்ல நீங்க கரெக்டா பண்ணிருக்கீங்களா அப்படிங்கறது டிஸ்பிளே ஆகும். சோ அதை செக் பண்ணிக்கோங்க. நீங்க கன்ஃபார்மா நீங்க எல்லாமே எரர் இல்லாம அப்ளிகேஷன் ஃபில் பண்ணிருக்கீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் கொடுத்து அடுத்தது பேமெண்ட் பேஜுக்கு போகும். பேமெண்ட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்ல அப்படின்னா நீங்க இல்ல எனக்கு வந்து இன்னமும் எனக்கு டவுட்டா இருக்கு அப்படின்னா என்ன பண்ணிக்கோங்க, அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணாம இந்த இடத்துல லாக் ஆஃப் இருக்கு பாத்தீங்களா, இந்த லாக் ஆஃப் வந்து பண்ணிட்டு திருப்பி நீங்க ஓபன் லாகின் ஐடி பாஸ்வேர்ட் போட்டு ஓபன் பண்ணி இந்த எடிட் அப்ளிகேஷன் கொடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்ல இருந்து வரும். அதுல நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா கரெக்ட் பண்ணிக்கலாம். ஹோப் உங்களுக்கு வந்து இப்ப தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுடைய டவுட்ஸ் எல்லாம் கிளாரிஃபை ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். சோ நம்மளுடைய சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அந்த பெல் நோட்டிபிகேஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.